Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard, first term, social science, unit 1, kingdoms of river. அதில் part 2 நம்ம பார்க்க போகிறோம். part 2ல பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் அப்படின்னா பல்லவர்கள். The early Pallavas ruled on the banks of river Palar with Kanjipuram as their capital. பண்டைய பல்லவ மரபினர் என்ன பண்ணாங்க? காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பாலாற்று பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க. The regions ruled by them was called தொண்டை மண்டலம். அந்த பகுதிக்கு தொண்டை மண்டலம்னு பேர். இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பகுதி தமிழகத்தினுடைய வடகிழக்கில் அமைந்துள்ளது. த கிங்டம் ஆஃப் இயர்லி பல்லவாஸ் வாஸ் ஃபவுண்டட் பை சிவஸ்கந்தவர்ம பல்லவன். இந்த முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவன். முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவன். He integrated தொண்டை மண்டலம் and ruled over there. இவர் தொண்டை மண்டலத்தில் ஒன்று சேர்த்து ஆட்சி செஞ்சார். The greatest king among the early Pallavas were சிவகந்தவர்மன் and விஷ்ணுகோபன். அந்த காலத்தில் சிறந்த பல்லவ மன்னர்களில் சிவஸ்கந்தவர்மனும் விஷ்ணுகோபனும் சிறந்த அரசர்கள். த லேட்டர் பல்லவா பீரியட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தி ரெயின் ஆஃப் சிம்ஹவிஷ்ணு. பிற்கால பல்லவ மரபு வந்தது தானே, அதை தோற்றுவித்தவர் சிம்ம விஷ்ணுன்றவர். The greatest kings of this period were மகேந்திரவர்மன் and நரசிம்மவர்மன். இந்த பிற்கால பல்லவர்கள் சிறந்து விளங்கிய அரசர்கள் யாருன்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன். The greatest achievements of the Pallavas were cave temples and monolithic rathas. அந்த பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் சொல்லுவோம், ஒற்றைக்கல் ரதங்கள். அதை தோற்றுவித்தது இந்த பல்லவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. மகாபலிபுரம் வராக கேவ் டெம்பிள், தமிழில் என்ன சொல்லணும்னா வராக குடைவரை கோயில் சொல்லுவோம். டைகர் கேவ் புலி குகை. பஞ்சரதாஸ் பஞ்ச பாண்டவ ரதம். மோனோலித்திக்னா ஒற்றைக்கல் ரதம், இது ஒற்றைக்கல்லினால் அந்த ரதம் ஆயிருக்கு. பல்லவாஸ் ரிவர் பாலார். போர்ட்னா துறைமுகம் மகாபலிபுரம். கேபிட்டல் காஞ்சிபுரம். ஃப்ளாக் நந்தி. நரசிம்மவர்மன் சன் ஆஃப் மகேந்திரவர்மன் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பல்லவா கிங்ஸ். மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன். அவர் பல்லவ மன்னர்களிலே சிறப்பு பெற்றவர். ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் மாமல்லன். இவருக்கு நல்ல வீரத்தில் சிறந்து விளங்கினதுனால இவருக்கு மாமல்லன் ஒரு பேர் இருந்தது. இன் ஆர்டர் டு கமமரேட் ஹிஸ் கரேஜ் எ ஹிஸ்டாரிக் ஹார்பர் சிட்டி. இவருடைய வீரத்தை போற்றும் வகையில் வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மகாபலிபுரம் இருக்குது தானே, அதை மாமல்லபுரம்னு அழைக்கப்பட்டது. ட்ரை டு ஆன்சர். விச் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ். பல்லவர்களுடைய தலைநகரம் என்ன? காஞ்சிபுரம் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ். வேர் இஸ் தொண்டை மண்டலம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொண்டை மண்டலம் இஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஃபியூடல் லார்ட்ஸ் குறுநில மன்னர்கள்
Apart from the மூவேந்தர்கள் several feudal lords or குறுநில மன்னர்கள் also ruled over smaller lands. இந்த மூவேந்தர்களை தவிர கொஞ்சமே நிலப்பரப்பில் ஆட்சி செஞ்சவங்களுக்கு குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம், ஃபியூடல் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களில் சிறந்தவங்க யார் அப்படின்னா பாரு, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் among them were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஊரி. இந்த பிக்சரை பாருங்கள் நல்லா. பேகன் இவர் என்ன பண்ணார், மயில் குளிரில் நடுங்குதுன்னு சொல்லி தன்னுடைய போர்வையை கொடுத்தாரு. பாரி பிள்ளைக்கொடி படறதுக்கு இடம் இல்லாமல் தவித்த போது தன்னுடைய தேரையே கொடுத்தாரு. அதியமான் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை தமிழ் மூதாட்டி ஔவைக்கு கொடுத்தாரு. அடுத்தது வல்வில் ஊரி, இவர் என்ன பண்ணாருன்னா கூத்தாடுபவர்களுக்கு தன்னுடைய வளமிக்க நாட்டை பரிசாக கொடுத்தாரு. நெடுமுடிக்காரி என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் தாங்கிட்ட பொருள் இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு, வறுமையில் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தாரு. அடுத்தது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அதில் ஆய் என்ன பண்ணார், தனக்கு ஒரு அரிய ஆடை கிடச்சது. ஒரு நாகதேவதை ஆய்க்கு கொடுத்தாங்க. ஒளிமிக்க ஆடையை ஆலமரத்துக்கு கீழே உள்ள சிவபெருமானுக்கு கொடுத்தாரு. அடுத்தது நல்லி என்ன பண்ணார், அவரும் கொடை குணம் மிக்கவர். இல்லை பொருள் இல்லை, வறுமையில் இருக்கன்றவங்களுக்கு தான் பொன்னையும் பொருளையும் கொடுத்தாரு. These kings were known for their generosity. இவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய கொடைத்திறனால் மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருந்தாங்க. Therefore, they were popularly called as கடையேழு வள்ளல்கள். அதனால் இவங்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னா, கொடைகுணம் மிக்கவங்களாக இருந்ததுனால இவங்களை கடையேழு வள்ளல்கள்னு சொல்லி அழைப்பாங்க. Try to answer. Who offered gooseberry to the poet ஔவை? ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் யார்? ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த அரசர் யார் அப்படின்னா அதியமான். Who put his shawl around the peacock? மயிலுக்கு போர்வையை கொடுத்த மன்னன் யார் அப்படின்னா பேகன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்னா சங்ககால நிர்வாக நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அரசன் வாஸ் ஸ்பெஷலி கால்ட் ஆஸ் கோன், வேந்தன், கொற்றவன், இறை பை ஹிஸ் பீப்புள். அரசனுக்கு கோன், வேந்தன், கொற்றவன், இறைன்னு சிறப்பு பெயர்லாம் இருந்தது. ஈச் டைனஸ்டி ஹேட் தேர் ஓன் ஃப்ளாக், சிம்பிள், ஸ்கெப்டர், ஸ்வாட், ட்ரம் அண்ட் வெண்கொற்றை குடை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசரும் ஈச் டைனாஸ்டி ஹேட் தேர் ஓன் ஃப்ளாக்னா கொடி, சிம்பிள்னா சின்னம், ஸ்கெப்டர் அப்படின்னா செங்கோல், ஸ்வாட் அப்படின்னா வால், ட்ரம்னா பறை, வெண்கொற்றை குடை, இதெல்லாம் அவங்க ஒவ்வொரு அரசர்கிட்டையும் இருந்தது. த கிங்ஸ் வேர் நாட் ஒன்லி எஃபிஷியன்ட் வாரியர்ஸ் பட் தே வேர் ஸ்காலர்ஸ் டூ. அரசர்கள் திறமையான போர் வீரர்களாக மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளியாகவும் இருந்தாங்க. கிங்ஷிப் பிகம் ஹெரிடிட்டரி. அரசுரிமை மரபுரிமையை பின்பற்றியே இருந்தது. த ஃபஸ்ட் சன் பிகம் த ரூலர். அந்த அரசனுடைய முதல் மகன் இருக்காங்க பார்த்தியா, மூத்த மகன், அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. த கிங்ஸ் கிரேட்லி கேர்டு ஃபார் தி பீப்புள் ஆஃப் தர் கண்ட்ரி. அரசர்கள்
தங்களது மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து நல்லாட்சி நடத்தினாங்க. மக்கள் மீது அக்கறையாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டாலிட்டி ஆக்குபைட் எ சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் சங்கம் பீரியட். சங்க காலத்தில் வந்து இந்த விருந்தோம்பல் என்னும் பண்பு வந்து மிக முக்கிய இடத்துல இருந்தது. ஈவன் தோ இட் இஸ் அமிர்தம் நெக்டர், இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி எ sin. It was considered to be a sin if the guest is kept outside home. விருந்தினர் வந்து வீட்டுக்கு வெளியில் காக்க வச்சுட்டு இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து அமிர்தமாக இருந்தாலும் அது ஒரு பாவச் செயல்னு சொல்லி எண்ணினாங்க. என்ன தெரியுதுன்னா, விருந்தினர்கள் வெளியில் காக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அமிர்தமான உணவு சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு பாவச் செயலாக அவங்க எண்ணினாங்க. காக்கை பாடினியார், எ poet, got the name for praising a crow for informing the arrival of a guest. அந்த விருந்தினனுடைய வருகையை அறிவிக்க காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் வந்து காக்கை பாடினியார். அந்த காலத்தில் சொன்ன மாதிரியே இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, காக்கா கரைஞ்சதுன்னா உடனே இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்களா இல்லையா, அதுதான். புறநானூறு describes hospitality as one of the important duties of Tamils. இந்த விருந்தோம்பல் பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்ததுன்றத சங்ககால நூலான புறநானூறு வந்து சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், பொருளாதார நிலை. வேரியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் flourished during the சங்கம் ஏஜ். அப்போ பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியினால் சங்க காலத்தில் வந்து பல்வேறு கலை மற்றும் கைத்தொழில்கள் வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது. பீப்புள் lived happily due to the development in economy. அவங்க வந்து பொருளாதாரத்தில் நல்லா சிறந்து விளங்கினாங்க, பொருளாதார வளர்ச்சி பெற்றிருந்தது. அவங்க அது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. பார்த்திங்களா, இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க என்னென்ன பயிர்கள் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. பேடி, சுகர் கேன், வரகு, தினை, சாமை. பேடி அண்ட் சுகர் கேன் வேர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் கல்டிவேட்டட். நெல் மற்றும் கரும்பு இருக்குது தானே, அதை தான் முக்கிய பயிராக போட்டாங்க. பிசைட்ஸ் தீஸ் வரகு, தினை அண்ட் சாமை வேர் ஆல்சோ கல்டிவேட்டட். அது மட்டும் இல்லாமல் வரகு, தினை, சாமை அதையும் பயிரிட்டாங்க. From the below, poet Avvai tries to convey that the prosperity of the king lies in the development of agriculture. ஔவையார் இருக்காங்க தானே, அவங்க வந்து ஒரு பாடல் மூலமாக வந்து அழகாக வந்து விளக்கி இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து செல்வ செழிப்பு என்பது வந்து வேளாண்மை வளர்ச்சி மூலமாக தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். வரப்புனா நம்ம வந்து வயலுக்கு வந்து வரப்பு கட்டுவாங்க தானே, அப்போ அந்த வரப்புல வந்து நல்லா கட்டினாதான் தண்ணியினுடைய அளவு அதிகமாகும். தண்ணியினுடைய அளவு வந்து உயரமாக இருந்ததுன்னா அந்த அது வந்து வயலுக்கு பாயும் தானே, அப்போ வயலில் என்ன இருக்கும், நெல் வந்து நல்லா வளரும். நெல் வளர்ந்தால் அங்குள்ள மக்கள் வளருவாங்க. அங்குள்ள மக்கள் நல்லா வளர்ந்தாங்கன்னா அங்கே வந்து அந்த நாடு செழிக்கும். அந்த நாடு செழித்தா அங்குள்ள மன்னன் உயர்வான். இதுதான் ஔவையாருடைய பாடலில் அழகாக சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் நோ. Poet Avvayar always blessed by saying வரப்புயர.
திஸ் சிக்னிஃபைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் த சங்கம் பீரியட். ஔவையார் வந்து வரப்புயர என்று வாழ்த்துவதன் மூலம் சங்க காலத்தில் வந்து வேளாண்மைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் உமன். உமன் வேர் ரெஸ்பெக்டட் இன் தி சொசைட்டி. பெண்கள் வந்து சமுதாயத்தில் உயர் மதிப்பெண்ணை வந்து பெற்றிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மோனோகமி வாஸ் ப்ரிவலண்ட். அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கொள்கையில் இருந்தாங்க. உமன் வேர் ஈக்குவல் டு மென் இன் பிரேவரி. அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது என்ன அப்படின்னா ஒரு தார மனம் சொல்லுவாங்க. உமன் வேர் ஈக்குவல் டு மென் இன் பிரேவரி. அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக வீரத்தை பெற்றிருந்தாங்க. இட் இஸ் செட் இன் புறநானூறு தட் இன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பேட்டில் எ உமன் லாஸ்ட் ஹேர் ஃபாதர். த செகண்ட் டே ஷீ லாஸ்ட் ஹேர் ஹஸ்பண்ட். இந்த புறநானூறுன்னு சங்ககால நூல் சொன்னோம் தானே, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் நாள் போரில் வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய அப்பாவை இழந்துட்டாங்க. இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் these heavy losses, the third day she prepared and sent her son to the battlefield by applying the திலகம். மூன்றாவது நாள் என்ன பண்ணாங்க, அவங்க சோகமடையில் சோர்வடையில் அவங்க தன்னுடைய மகனை நெற்றியில் திலகம் வச்சு போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இது வந்து இந்த புறநானூறுன்ற சங்க நூல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ செட் எ உமன் இன் த சங்கம் ஏஜ் ட்ரோ அவே எ ஃபெரோஷியஸ் டைகர் வித் முரம் வினவ் இன் ஹர் ஹேண்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்கள் வந்து புலியை வந்து தங்களுடைய கையில் இருக்கிற முரத்தினால் அடித்து விரட்டிய செய்தியும் வந்து இந்த புறநானூறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா வந்து விழாக்கள். பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ் செலிப்ரேட்டட் வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். சங்ககால தமிழர்கள் வந்து பல்வேறு திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. கார்த்திகை, திருவாதிரை அண்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வேர் தி மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஒன்ஸ். என்னென்னா கார்த்திகை, திருவாதிரை, அறுவடை திருவிழான்னா பொங்கல் திருவிழா, இதெல்லாம் முக்கியமான திருவிழாக்களை கொண்டாடி இருக்கிறாங்க. உருத்திரங்கண்ணனார் ஆஃப் பட்டினம்பாலை செட் தட் த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்திர விழா வாஸ் செலிப்ரேட்டட் இன் புகார். இந்திர விழான்னு புகார் நகரத்தில் ஒரு விழா நடக்கும். அதை வந்து உருத்திரங்கண்ணனார்ன்ற ஒரு புலவர் வந்து பட்டினப்பாலை என்ற நூல் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ட்ரை டு ஆன்சர். லிஸ்ட் அவுட் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அட் ப்ரெசண்ட். இப்போ தமிழர்களால் கொண்டாடக்கூடிய விழாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு நோட்டில் என்னென்ன விழா கொண்டாடுறன்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன படித்தோன்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா? பல்லவாஸ், குறுநில மன்னர்கள். அந்த சங்கம் பீரியடில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.